விஸ்ருஜ்ய தத்ர தத் சர்வம் துகூல வலயாதிகம் நிர்மமோ நிரஹங்கார சஞ்சின்னாசேஷ பந்தனஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். யுதிஷ்டிர மகாராஜன் உடனே அரசருக்குரிய ஆடைகள், கச்சை மற்றும் ஆபரணங்கள் ஆகிய அனைத்தையும் துறந்து எதிலும் ஸ்ரத்தையற்றவராகவும் பற்றற்றவராகவும் ஆனார். பகவானின் சகாக்களுள் ஒருவராவதற்கு ஒருவர் பௌதீக கலங்கங்களிலிருந்து தூய்மையடைய வேண்டும். இத்தூய்மை இல்லாமல் யாராலும் பகவானின் சகாவாக மாறவோ அல்லது பரமபதத்தை அடையவோ முடியாது. எனவே தூய்மை அடைவதற்காக யுதிஷ்டிரர் உடனே அவரது அரச உடையையும் செல்வங்களையும் துறந்தார். ஒரு சந்நியாசியின் காவி இடுப்பு துணி பௌதிகமான ஆடைகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டதை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே இதற்கேற்ப அவர் உடையை மாற்றிக்கொண்டார். ராஜ்யத்திலும் குடும்பத்திலும் அவர் ஸ்ரத்தையற்றவராகி எல்லா பௌதிக கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டார். பொதுவாக குடும்பம், நாடு, தொழில், செல்வம், பதவி போன்ற பல விஷயங்களில் மக்கள் பற்று கொண்டுள்ளனர். இவற்றில் பற்று கொண்டிருக்கும் வரை ஒருவர் தூய்மையற்றவராகவே கருதப்படுகிறார். பெயரளவேயான இன்றைய சமூக தலைவர்கள் தேச உணர்வில் பற்று கொண்டுள்ளனர். ஆனால் இத்தகைய பொய்யான உணர்வு கூட பந்தப்பட்ட ஆத்மாவிற்குரிய ஒரு பௌதிக நிலைதான் என்பதை அவர்கள் அறியவில்லை. பரமபதத்தை அடையும் தகுதியை பெறும் முன்பாக இத்தகைய நோக்கங்களை ஒருவன் விட்டுவிட வேண்டும். தேசபக்தியுடன் இறப்பவர்களை மூடர்கள் போற்றுகின்றனர். ஆனால் இத்தகைய தேசபக்தி இல்லாமலேயே இவ்வுலகை விட்டு வெளியேறுவதற்கு தம்மை தயார் செய்து கொண்ட யுதிஷ்டிர மகாராஜனை இவ்வுலகை விட்டு வெளியேறுவதற்கு தம்மை தயார் செய்து கொண்ட யுதிஷ்டிர மகாராஜனை போன்ற ஓர் எடுத்துக்காட்டாகும் இது. இருப்பினும் அவர் சிறந்த பக்திமானாக இருந்ததால் இன்றும் அவர் கிட்டத்தட்ட பகவான் ஸ்ரீராமருக்கு சமமாக நினைவு கூறப்படுகிறார். இத்தகைய பக்தியுள்ள அரசர்களால் உலக மக்கள் ஆளப்பட்டு வந்ததால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் இத்தகைய சீரிய அரசர்களால் உலகையே ஆள்வது சாத்தியமாகவும் இருந்தது. வேத உபதேசங்கள்ல ஒன்று, பஞ்சசோர்த்வம் வனம் ருஜேத். ஒருத்தருக்கு ஆயில்ல பாதி வந்துடுச்சுன்னா அவங்க வனத்தை நோக்கி போகணும், அல்லது வேற விதத்துல சொல்லணும்னா வானப்பிரஸ்தம் எடுக்கணும். வர்ணாசிரம வழிமுறையில 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் சொல்லப்படுது. பிரம்மச்சாரி, கிரஹஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாஸ். இந்த 4ம் 4 ஆசிரமங்கள். இதுல யாரெல்லாம் உயர்குல பிறப்பினர், அதாவது குறிப்பா சூத்ரர்கள் இல்லாம மற்றவர்கள் அனைவரும், அதாவது சூத்ரர்கள், அது கீழே மிலேச்சர், யவனர், அவங்க எல்லாம் விட்டுட்டு பிராமண, சத்திரிய, வைஷ்ய இவங்க 3 பேருமே பிரம்மச்சாரி ஆசிரமத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்படி பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, அதுல குறிப்பா பிராமணர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி அவங்க விருப்பப்பட்டால் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருப்பார்கள், இல்ல அவங்க கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளார நுழைவாங்க. சத்திரியர்கள், வைஷ்யர்கள் இவங்க 2 பேரும் பொதுவா கிரகஸ்த ஆசிரமத்துல போவாங்க. கொஞ்சம் சில குறிப்பிட்ட காலங்கள் பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருந்துட்டு அவங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களையும் அவங்க கற்றுக்கொள்வார்கள். அது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கைக்குள்ளார் நுழைவாங்க. கிரகஸ்த வாழ்க்கையில சில வருடங்களை கடந்த பின்னர், அதிலையும் குறிப்பாக தன்னுடைய
மகள்களுக்கு திருமணம் செய்த பின்னர் ஒரு ஆண்மகனானவன் தன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வானப்பிரஸ்தம் இருக்கின்றான். இந்த வானப்பிரஸ்தமானது பிராமண சத்திரியா 2 பிரிவினர் வானப்பிரஸ்தம் எடுப்பாங்க. வைஷ்யர்கள் பெரும்பாலும் வானப்பிரஸ்த ஆசிரமம் போக மாட்டாங்க. சூத்ரர்களுக்கு ஒரே ஆசிரமம் தான், கிரகஸ்த ஆசிரமம் மட்டும். வைஷ்யர்களுக்கு பிரம்மச்சாரி கிரகஸ்தா 2 ஆசிரமம். சத்திரியர்களுக்கு பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்தா 3 ஆசிரமங்கள். சன்னியாசிகளுக்கு 4 ஆசிரமத்திலையும் அவங்க போறது பரிந்துரைக்கப்படும். பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்தா சன்னியாசி. நாம பார்க்கிறோம் யுதிஷ்டிர மகாராஜ் வானப்பிரஸ்தம் எடுத்து போறார். அவர் அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்த மாதிரிலாம் நமக்கு யாரும் எதுவும் தரல. பரத மகாராஜ் வானப்பிரஸ்தம் எடுக்கிறார். சன்னியாச ஆசிரமம் அப்படிங்கிறத பொதுவா சத்திரியர்கள் இருக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது பிராமண சத்திரியா 2 பேருமே ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சத்திரியன் வானப்பிரஸ்தம் ஏற்காமல் மடியக்கூடாது. அப்படி மடிந்தால் அவன் தன்னுடைய தர்மத்தை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம்னா மகாபாரதத்துல நிறைய இடங்கள்ல திருத்ராஷ்டிரன் கண்ணு தெரியாதவன், அவன் சொல்லுவான் நான் வானப்பிரஸ்தம் எடுக்கணும், வானப்பிரஸ்தம் எடுக்காம நான் சாவக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த திருத்ராஷ்டிரன் கூட சொல்லுவான். அதைத்தான் விதுரரும் வலியுறுத்தி அவங்கள அரசபையிலிருந்து வெளியேற்றார். இல்ல சத்திரியர்கள் வீரமரணம் அடையலாம், அது ஏற்கத்தக்கது. ஆனா வாழ்நாள் முழுக்க வாழ்றாங்க, வேற ஏதாவது விதத்துல மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த மரணமானது வானப்பிரஸ்தம் ஏற்றதுக்கு அப்புறம் தான் இருக்கணும். அதே மாதிரி பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் சந்நியாசம் ஏற்காமல் அவங்க மடியக்கூடாது. அது குலத்துக்கே பெரிய அவமானம், அவங்க வம்சத்துக்கே பெரிய அவமானம். ஒருத்தன் சந்நியாசம் எடுக்காம மரணம் அடைகிறான், ஒரு ஆண்மகன் சந்நியாசம் எடுக்காம மரணம் அடைகிறான்னா மிகப்பெரிய அவமானம். நம்ம பார்க்கிறோம் சங்கராச்சாரியருடைய வாழ்க்கையில இந்த நிகழ்வு ஏற்பட்டது. சங்கரர் சின்ன பையன், 8 வயசு பையன், 8 வயசு. அப்ப அவருக்கு சந்நியாசம் எடுக்கணும்னு பிரியம், முடிவு பண்ணிட்டார். ஆனா அவங்க அம்மா அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால அவர் ஒரு மாயையை உற்பத்தி பண்றார். மாயையின் மூலமா ஒரு முதலைய ஏற்பாடு பண்றார். ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய காலை முதலை பிடிச்சிருது. அம்மா 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 அம்மான்னு கதறார். அவங்க அம்மா வராங்க, அவங்க அம்மாவால என்ன பண்றதுன்னு தெரியல, எதுவும் செய்ய முடியாது அவங்களால. அந்த சூழ்நிலையில அவர் சொல்றார், சரி நான் மரணம் அடைய போறேன், எனக்கு சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. அதாவது பேரளவுலையாவது நான் சன்னியாசின்னு நீங்க அனுமதி கொடுத்தா சன்னியாசிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு சன்னியாசியா மரணம் அடைவேன். இல்லைன்னா அது அவ்வளவு பெரிய கேவலம், வம்சத்துக்கே கேவலம், வேஸ்ட், வாழ்க்கையே தண்டம். சன்னியாசம் எடுக்காம சாவறதுன்னா அவ்வளோ பெரிய அவமானம் அது. அதனால அவரு அந்த அம்மா சொல்ற, சரி சரி நீ சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அவங்க சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல அனுப்பிச்சு வச்சுட்டு சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுறாரு. இது சங்கரருடைய வாழ்க்கையில நடந்தது. அதாவது என்னன்னா, பிராமண அப்படின்னா சந்நியாசம் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதே மாதிரி சத்திரியனுக்கு வானப்பிரஸ்தம் ஏற்க வேண்டியது கட்டாயமாகுது. இப்ப அதன்படி யுதிஷ்டிர மகாராஜ் இங்க வானப்பிரஸ்தம் மேற்கொள்றார். பொதுவா வர்ணாசிரம தர்மத்துல ஒருத்தவங்க மேற்கொள்ளக்கூடிய துறவிற்கும் யுதிஷ்டிர மகாராஜருடைய துறவிற்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. அதன்படிதான் அவர் செயல்படுற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல இங்க சில வேற்றுமையும் இருக்கு. என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் வானப்பிரஸ்தம் எடுக்கிறதுக்கு
அடிப்படை காரணம் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நமக்கு இந்த அரசவை எல்லாம் வேண்டாம். கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்தேன், அதன் இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் விலகி போறார். எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்லோகத்துல சில பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில அதற்கான காரணமாக, அதாவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில வானப்பிரஸ்த சந்நியாஸ் போன்ற விஷயங்களை ஏற்கிறதுக்கான அடிப்படை காரணமாக பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தூய்மை அடைகிறார் அந்த மாதிரி துறவின் மூலமாக. ஏன்னா அந்த துறவை அவர் மேற்கொள்ளல அப்படின்னா அசுத்தமானவராகவே இருப்பார், அதாவது பற்றுடையவராகவே இருப்பார். ஏன்னா ஜட உலக வாழ்க்கையில பொதுவாகவே சில பிரபுபா இங்க குறிப்பிடுறார், குடும்பம், நாடு, தொழில், செல்வம், பதவி, இந்த விஷயங்கள் ஒருத்தருக்கு பற்றுதலை கொடுக்கக்கூடியது. குடும்பத்தின் மேல பற்றுதல், நாட்டின் மேல பற்றுதல், செய்யக்கூடிய தொழில் மேல பற்றுதல், சேர்த்து வச்சிருக்க சொத்து பத்து மேல பற்றுதல், வகிக்கக்கூடிய பதவி மேல பற்றுதல், இந்த பற்றுதல்கள் எல்லாம் கலங்கமுடையதாக கருதப்படுது. ஒரு மிகப்பெரிய பக்தர்கள், யுதிஷ்டிர மகாராஜரை போல மிகப்பெரிய பக்தர்கள் அந்த மாதிரி குடும்பம், தொழில், பதவி, செல்வம், இதர ஐஸ்வர்யங்கள் இதோட வாழ்ந்தா கூட அவங்க அதனால பற்றுதல், அது மேல பற்றுதல் கொள்றது கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜர் எப்பவுமே தூய்மையானவராகத்தான் இருந்தார். ஆனா அதே நேரத்துல அது அவருடைய நிலை வேற. ஏன்னா அவர் பகவான் கிருஷ்ணரோட ஆன்மீக உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த ஒரு நித்திய சித்த பக்தர். அதனால அவரால் எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அப்படியே வாழ முடியும். அதே நேரத்தில் பொதுவா சாதாரண மக்கள் இந்த விஷயங்கள் மேல பற்றுதல் கொள்றாங்க. அதனால சாதாரண மக்களுக்கு ஒரு உதாரணம் அமைக்க வேண்டியது மன்னருடைய கடமையாகுது. எதது ஆச்சரதி சிரேஷ்ட தததேவ தரோஜன சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்ற ஸ்ரேஷ்ட அப்படின்னா மிகச்சிறந்தவர்கள். எத் எத் ஆச்சரதி, எந்தெந்த செயல்கள் எல்லாம் சிரேஷ்டர்கள் செய்யறாங்களோ அது எல்லாம் செஞ்சு எந்தெந்த வழியெல்லாம் அமைச்சு தராங்களோ அது எல்லாத்தையும் லோகஸ்தத் அனுவர்த்ததே, லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அனுவர்த்ததே பின்பற்றுறாங்க. அதனால உலக மக்கள் எல்லோருக்கும் அடிப்படையில எல்லா விதமான எடுத்துக்காட்டுகளையும் அமைக்க வேண்டியது ஒரு மன்னருடைய கடமையாகுது. அந்த விதத்துல யுதிஷ்டிர மகாராஜர் துறவை மேற்கொள்றார். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் அவரை விட்டு பிரியறது கிடையாது. ஏற்கனவே இவங்க ஹஸ்தினாபுரத்துல தான் இருந்தாங்க, அவங்க துவாரகையில இருந்தாங்க பல வருடங்கள். அப்ப இல்லாத ஒரு பிரிவு கிருஷ்ணர் உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பெருசா வந்துடுச்சு? எப்படி பார்த்தாலும் பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணரோட தான் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் கீதையிலே சொல்றார், நான் என்னுடைய பக்தனை இழப்பதில்லை, என்னுடைய பக்தனும் என்னை இழப்பதில்லை. யோமாம் பஷ்யதி சர்வத்ர பஷ்யமா யோமாம் பஷ்யதி சர்வத்ர மை சர்வ anyway sarvam cha mai pashyati. Then next line, yomam pashyati sarvatra sarvam cha mai pashyati. Anyway அதனுடைய பொருள் என்னன்னா, பக்தர்கள் எங்கும் எல்லாவற்றிலும் என்னை காண்கிறார்கள், நான் அவர்களை இழப்பதில்லை என்றும் அவர்களும் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை. தஸ்யாஹம் ந பிரணஸ்யந்தி. Read the full verse. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஸ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. சச்சமேன பிரணஷ்யதி. பக்தர்கள் என்னை இழப்பதில்லை, நானும் என்னுடைய பக்தர்களை இழப்பதில்லை. அதனால
பகவத் பக்தர்களுக்கு பகவான் எப்பவுமே கூட இருக்கிறார். பகவானுடைய தூய பக்தர்கள், குறிப்பா நித்திய சித்த பக்தர்கள், இவங்க எந்த விதத்திலையும் பௌதிக விஷயங்களால களங்கமடைய போறதும் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் எல்லாருக்கும் உதாரணம் அமைக்கிறதுக்காக யுதிஷ்டிரர் துறவரம் மேற்கொள்றார். எத்தகைய உதாரணம் அமைக்கிறார்? ஏன்னா இந்த உலக வஸ்துக்கள் நம்மை பந்தப்படுத்தக்கூடியது. இங்க சொல்லப்படுது சஞ்சின்னா சேஷ பந்தனக. அசேஷ பந்தன அப்படின்னா இங்க எல்லையற்ற பற்றுதல்னு சொல்லப்பட்டிருக்கு. அசேஷ பந்தன, அளவு கடந்த பந்தங்கள். அந்த பந்தங்கள் எல்லாத்தையும் சஞ்சின்ன, எல்லாத்தையும் துறந்துடுற, எல்லாத்தையும் விட்டொழிச்சிடுற. அப்படி விட்டொழிச்சு அவர் எப்படிப்பட்டவர் ஆகிறார்னா நிர்மம. நிர்மம அப்படின்னா எனது அப்படிங்கிற எண்ணத்தை துறந்தவர். மம அப்படின்னா எனது. எனதுனா என்ன? எனது நாடு, எனது குடும்பம், எனது செல்வம், எனது சொத்து, எனது குழந்தைகள், எனது வீடு, எனது 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 எனது. அந்த ஒரு எண்ணமானது மமா. இந்த எண்ணம் பல இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல கண்டிக்கப்படுது. ஒரு நபர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய விரும்பக்கூடியவர் நான் எனது என்ற எண்ணங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மம அந்த எண்ணமானது ரொம்ப வலுவானது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தோட நீண்ட நெடுங்காலமா பந்தத்துல இருக்கிறோம். என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் எல்லார்கிட்டையும் பலமாக இருக்கும். அதனால அந்த எண்ணத்தை விட்டொழித்து அவர் செல்கிறார். நிர்மம. நிரஹங்கார. அதே மாதிரி அவர் தன்னுடைய பௌதிகமான அடையாளத்தையும் கைவிட்டு செல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். ராஜாவுக்கான காப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு போறார். சில பிரபுபாத் இங்க எழுதுறார், துறவிக்கு உரிய உடையை உடுத்திக் கொண்டு அவர் செல்கிறார். எளிமையான உடையின் மூலமாக அவர் வெளியேறார். இதன் மூலமா அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அமைத்து காட்டுறார். யாரெல்லாம் பற்றுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு. சில நேரத்துல மக்கள், அதுவும் குறிப்பா கலியுகத்துல, நம்ம துறவு அப்படிங்கிற விஷயத்த பேசினோம்னா உடனே சொல்லிடுவாங்க, ஆமா நீங்கெல்லாம் துறவி அதனால துறவை பத்தி பேசுறீங்கன்றவாங்க. நீங்க என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க அதனால துறவை பத்தி பேசுறீங்க. இல்ல சுவாமி, இங்க பேசுறது யுதிஷ்டிர மகாராஜ் பேசுறார். அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு சத்திரியர், அவர் ஒரு கிரகஸ்தராக இருந்தார். அவர் சொல்றார், மிகச்சிறந்த பக்தர். இல்ல சில பேர் இதையே பக்திக்கு எக்ஸ்கியூஸ் ஆகும் சொல்லுவாங்க. நம்மெல்லாம் பக்தர்கள் பிரபு, நம்மெல்லாம் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. சரிங்க, நம்மெல்லாம் பக்தர்கள் தான். ஆனா முன்னுதாரணத்தை பாருங்கள். யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணார்? பிரபுபாத் என்ன பண்ணார்? ரைட், பிரபுபாத் தான் பண்ணார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தார். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்த சந்நியாஸ். அப்ப கிருஷ்ண பக்தியில நம்ம முன்னேறணும்னா சில பிரபுபாத் இந்த பொருளில் சொல்ற மாதிரி நமக்குள்ளார எந்த ஒரு களங்கமும் இருக்கக்கூடாது. பரமபதத்தை அடையணும்னா நம்ம கிட்ட களங்கங்கள் இருக்கக்கூடாது. இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களையும் ஒருத்தர் விட்டொழிக்கணும். அப்படின்னா இயற்கையா ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள் மேல பற்றுதல் இருக்கும். குடும்பம், செல்வம், நாடு, மக்கள் எல்லாத்தின் மேலையும் பற்றுதல் இருக்கும். அதனாலதான் வானப்பிரஸ்தா எடுக்கிறவங்க அவங்க சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு நகர்ந்துடணும். அவங்களுடைய முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு நகர்ந்துருவாங்க. மேல வடநாட்டுக்கு போவாங்க. வானப்பிரஸ்தம் எடுத்துட்டு கணவன் மனைவி 2 பேரும் பயணம் பண்ணுவாங்க. மேற்கு நோக்கி போவாங்க. சந்நியாசம் எடுக்கிறவங்க ஒரு ஊர்லயே இருக்க மாட்டாங்க. ஊரா போயிட்டே இருப்பாங்க. அவங்க மடம் அப்படின்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்தா கூட சில நேரங்கள்ல ஊரா போயிட்டே இருப்பாங்க சன்னியாசிகள். சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவா ஒரு இடத்துல இருந்தோம்னாலே அந்த இடத்து மேல பற்றுதல் வரும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மேல பற்றுதல் வரும்.
குடும்பத்தின் மேல இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டொழிச்சிட்டு இன்னொரு குடும்பத்தின் மேல பற்றுதல் வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஒரு நிலைக்கு ஒரே இடத்துல ஒரு சன்னியாசியோ ஒரு வானப்பிரஸ்தரோ தங்குனா, குறிப்பா ஒரு சன்னியாசி தங்குனா, அந்த சன்னியாசி கிட்ட நிறைய பேர் அவருடைய மகன்களை போல பழக ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் வர்ணாசிரமத்துல இத்தகைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய இதயத்துல கொஞ்சமாவது களங்கம் இருந்ததுன்னா நம்மளால பரமபதத்தை அடைய முடியாதுன்னு சொல்லப்படுது. பௌதிக கலங்கங்கள் எதுவும் இல்லாம இருக்கணும். இந்த வஸ்துக்கள் மட்டுமே பிரச்சனை கிடையாது, வஸ்துக்கள்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த வஸ்துக்களோட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் பிரச்சனை. அதனாலதான் ஒருத்தவங்க பொதுவா வாழ்க்கையில பயிற்சி பண்ணும் போதே பற்றின்மையை பயிற்சி செய்யணும். அப்படி பற்றின்மையை ஒருத்தர் பயிற்சி செய்யும் போது வாழ்க்கையினுடைய இறுதியில உண்மையா பற்றின்மையை செயல்படுத்த முடியும். உண்மையா விஷயங்களை துறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஏன்னா எவ்வளவுதான் ஒருத்தன் பற்றின்மைய பயிற்சி செஞ்சா கூட அந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு வரும்போதுதான் எவ்வளவு பற்றுதல் இருக்குங்கிறது ஒருத்தனுக்கு வெளிப்படும். அது வரைக்கும் தெரியாது. யுதிஷ்ட மகாராஜ் நமக்கு காட்டுறார், பரீட்சித் மகாராஜ் நமக்கு காட்டுறார், பரத மகாராஜ் நமக்கு காட்டுறார், அம்பரீஷ் மகாராஜ் காட்டுறார், எல்லாரும் காட்டுறாங்க. சில பிரபுபாத் நமக்கு சமீபத்தில் அதை செஞ்சு காட்டியிருக்கார். அது மாதிரி நம்ம நடைமுறையில் நம்ம பார்த்தோம்னா சாதாரண பக்தர்கள்ட்ட அது அவ்வளவு கடினமானதாக இருக்கும். நம்ம சொல்றோம், பிரபுபாதும் பல தடவை அடிச்சு பிடிச்சு சொல்லி இருக்கிறார், பஞ்சசோர்தம் வனம் ரஜேத், பஞ்சசோர்தம் வனம் ரஜேத்னு. எத்தனை பேர் பஞ்சசோர்தத்துல வனம் ரஜேத் எடுக்கிறாங்க இஸ்கான்லே கூட? ரொம்ப கஷ்டம். ஏன்னா பற்றுதல் அவ்வளவு பலமானது. ஆனா பிரபுபாத் தெளிவா சொல்ற, பற்றுதல் இருந்ததுன்னா போக முடியாதுன்னு. ஏன்னா அது கடினமானது, சாதாரண விஷயம் கிடையாது பொதுவாவே. ஏன்னா நம்ம கிட்ட இந்த விஷயங்கள்லாம் ஊறி கிடக்கு, பற்பல கோடி ஜென்மங்களா ஊறி கிடக்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேறோமோ அந்த அளவிற்கு ஒருத்தரால இத்தகைய விஷயங்களை செயல்படுத்த முடியும். கிருஷ்ணர் மேல ஒருத்தருக்கு பற்றுதல் வந்துடுச்சுன்னா இதர விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் அப்படிங்கிறது இயற்கையா போயிடும். இயற்கையா போயிடும். கிருஷ்ணர் தான் எனக்குன்னு கிருஷ்ணர் மேல ஒரு பற்றுதல் வந்துருச்சுன்னா மற்ற விஷயங்கள் மேல பற்றுதல் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. வேற என்ன பற்றுதலுக்கு என்ன இருக்கு? எனக்கும் கிருஷ்ணருக்கும் பற்றுதல் இருக்கு. அப்ப கிருஷ்ணர் சார்ந்த விஷயங்கள் மேல தான் ஒருத்தர் உறவு கொள்றார். கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் ஒருத்தர் உறவு கொள்றார். அவங்களுக்கும் ஜட வஸ்துக்களுக்கும் எந்த ஒரு பற்றுதலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம. அதனாலதான் ஒரே நேரத்தில் நமக்கு பற்றின்மை ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் மேலான பற்றுதல் தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வலியுறுத்தப்படுது. பற்றின்மையை ஒருத்தர் வளர்த்து 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 வந்தா கூட செயல்படுத்தும் போது கடினமாயிடும், முடியாது. அதனால கிருஷ்ண பக்தியை வளர்க்கும் போது பற்றின்மை அப்படிங்கிறது தானா வந்துடும். நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமனத சுந்துல பக்தியினுடைய அங்கங்களாக 64 விஷயங்களை பட்டியலிடுறார். அந்த 64 விஷயங்கள்ல பற்றின்மை அப்படிங்கிறத ஒரு பட்டியலில் கொடுக்கல. ஏன்னா பற்றின்மையே பக்தி ஆகாது. நிறைய பேர் பற்று இல்லாம துறவரம் மேற்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான துறவியா இருக்கலாம். வாழ்நாள் முழுக்க அவர் வெறும் கோமணம் மட்டும் அணிந்தவராக இருக்கலாம். இல்ல அவர் வாழ்நாள் முழுக்க இன்றைக்கும் கூட எந்த ஒரு வாகனத்தையும் உபயோகிக்காம நடந்தே போய் சேர்ந்தவராக இருக்கலாம். ரொம்ப ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு உணவே இல்லாம இருந்தவராக கூட இருக்கலாம். துறவுல மிகப்பெரிய உதாரணமாக திகழலாம். ஆனா அந்த இடத்துல கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அந்த துறவும் ஒரு வகையான பற்றுதல் தான். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், ஜீவன்களுக்கு போக தியாக இந்த ரெண்டும் மாறி 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 வரும். என்னது போகனா என்ன? அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறதுக்கான எண்ணம். தியாகனா என்ன? துறக்கிறதுக்கான எண்ணம். ஒருத்தன் ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான், இல்ல அந்த விஷயத்தை துறக்கிறான். போக தியாக மாத்தி மாத்தி போக தியாகத்துல ஈடுபட்டு இருக்கான். அவனுக்கு உண்மையான
எண்ணம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத தியாக அப்படிங்கறதே கிருஷ்ண பக்தியில கிடையாது. துறவு அப்படிங்கறதே கிருஷ்ண பக்தியில கிடையாது. என்ன பிரபு இவ்வளவு நேரம் துறவை பத்தி பேசுறீங்க, திடீர்னு துறவுங்கிறதே கிருஷ்ண பக்தியில கிடையாதுங்கிறீங்க. ஐயோ குழப்புறீங்களே. துறவுங்கிறதே கிருஷ்ண பக்தியில கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் அந்த உபன்யாசத்துல சொல்லுவார், நான் குறிப்பிட்ட உபன்யாசத்துல, எதை நீங்க துறக்க முடியும்? எது உங்களுடையது அதை நீங்க துறக்கிறதுக்கு? எதுவுமே நம்மளது கிடையாது. எதைத்தான் நம்ம துறக்க போறோம்? அதாவது பிரபுபாத் அந்த இடத்துல சொல்றார், பிறக்கும் போது நிர்வாணமா பிறக்கிற, போகும்போது நிர்வாணமா போற. என்னத்தை நீ கொண்டு வந்த? நீ எதை துறக்க போற? அதனால துறவு அப்படின்னு, துறவரம் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறதே கூட மாயா. நான் துறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சா அது மாயா. ஏன்னா நமக்கு சொந்தமானதுன்னு எதுவும் கிடையாது. சொந்தமானதுன்னு ஏதாவது இருந்தாதான் அதை துறக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார் உடைச்சான்னு. கடையில தேங்காய் இருக்கு, தேங்காய் எடுத்துட்டு பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு, பிள்ளையாரே இதை வச்சுக்கோ, என்னுடைய நிவேதனமா, நான் உங்களுக்காக இந்த தேங்காயை அர்ப்பணிச்சிருக்கேன். டேய், தேங்காய் ஒண்ணுது இல்லடா, நீ எங்க அர்ப்பணிக்கிற? அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன். டேய், அது ஒண்ணுதே இல்லடா, அதை நீ எங்கடா திறக்கிறது? இந்த நாடு உனக்குடையது கிடையாது, இந்த செல்வம் உன்னுடையது கிடையாது, இந்த வீடு உன்னுடைய கிடையாது, குடும்பம் உன்னுடையது கிடையாது, நீ என்னத்தை திறந்துட்ட? ஸ்ரீல பிரபுபாத் அந்த இடத்துல சொல்றார், பொதுவா நம்ம துறவுன்னு சொல்லும் போது எதை போலியாக நம்மளுடையதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோமோ அதை கைவிடுறது. உண்மையில துறவுங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா எதுவுமே நம்மளுது கிடையாது. நம்மளுதுன்னு ஏதாவது இருந்தா தானே அதை துறக்கிறதுங்கிற கான்செப்டே வரும். நம்மளுதுன்னு எதுவுமே இல்லைங்கிறது தான் நம்ம கிருஷ்ண பக்தியில தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுல போகாவும் கிடையாது, தியாகாவும் கிடையாது கிருஷ்ண பக்தியை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் பக்தன் நடைமுறையிலும் உணர்றான், சில விஷயங்கள் என்னை பந்தப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறானா அந்த விஷயங்களை அவன் துறக்கின்றான். அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யன வர்ஜனம். இந்த விஷயம் என்னுடைய கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை ஏற்றுக்கொள்றான். இந்த விஷயம் எனக்கு கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமானதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டொழிச்சிடறான். சாதாரணமா போகத்தியாக என்னன்னா, எந்த விஷயம் என்னுடைய புலனின்பத்துக்கு உகந்ததோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன், எந்த விஷயம் என்னுடைய புலனின்பத்துக்கு உகந்ததில்லையோ அதை நான் தியாகம் பண்றேன். சில பேர் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போவாங்க, காசிக்கு போவாங்க, இல்ல கயாவுக்கு போவாங்க, எங்கேயாவது போவாங்க. போனா எதையாவது விட்டுட்டு வரணும். என்னத்தை விட்டுட்டு வர்றது? ஏதாவது ஒரு காயை விட்டுட்டு வரணும். வெண்டைக்காயில யாரும் விட மாட்டாங்க, பாவக்காய், பூசணிக்காய், எந்த காய் வாழ்க்கையில தனக்கு பிடிக்காதோ, எந்த காய் வாழ்க்கையில பார்க்கவே முடியாதோ, இல்ல எங்கேயாவது ஆப்பிரிக்கால ஏதாவது விளையிற காய் ஏதாவது ஒரு காய சொல்லிட்டு வந்துருவோம். அத்திப்பழம், ஏன்னா பழத்தை அது வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டான், எப்பயாவது எங்கேயாவது வரலாம், அதுதானே பரவாயில்ல. எனிவே, அதாவது கொத்தவரங்காயெல்லாம் கூட சில நேரத்தில் சாப்பிடுற காய்கறி, சில இது சொல்றேன், வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டான், பார்க்கவே மாட்டான், அதெல்லாம் திறந்துட்டு வருவான். ஏன்னா அது தியாக, அது பௌதிகமா ஒருத்த போக தியாக. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் விஷயங்களா விடு. அந்த மாதிரி கிடையாது கிருஷ்ண பக்தர்கள். கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடியவர்கள், கிருஷ்ண பக்தியினுடைய துறவு எப்படி சொல்லப்படுதுன்னா, அநாசக்தஸ்ய விஷயான் யதார்ஹம் உபயுஞ்சதஹ நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சதே. அநாசக்தஸ்ய விஷயான், விஷயான்னா புலனின்பத்திற்கான பொருள்கள், அது எல்லாத்துலயும் அனாசக்தஸ்ய, சக்தஸ்ய அப்படின்னா பற்றுதலோட இருக்கிறது, அனாசக்தஸ்யனா அதுல மேல இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டு விட்டு, புலனின்ப விஷயங்கள் மேல பற்றுதலை விடணும். வெளியில பற்றுதலை விடுறது கிடையாது. வெளியில பற்றுதலை விடுறது ஈஸி. எப்படி?
ஒரு ரூபா செலவு பண்ணி, ₹1.25 செலவு பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர் மேக்ஸ் பிளேடு கிடைக்கும். அந்த சூப்பர் மேக்ஸ் பிளேடு வாங்கி தலையை ஷேவ் பண்ணி சிக்கா வச்சிடலாம். இன்னொரு ₹5 செலவு பண்ணீங்கன்னா டை கிடைக்கும், பவுடர் கிடைக்கும், அதாவது சாய பவுடர் கிடைக்கும். அதை வாங்கி துணியை தூக்கி முக்கி காவி ட்ரெஸ் போட்டுடலாம். ரைட்? அப்படி ₹6 ₹10 வரக்கூடியது கிடையாது துறவு அப்படிங்கிறது. துறவு அப்படிங்கிறது அநாசக்தஸ்ய விஷயான். அதுவும் அவசியமாகும். சில நேரத்தில் நம்மளுடைய உடையும் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக பரிந்துரைக்கப்படுது. அதாவது உடை மட்டுமே எல்லாம் கிடையாது. சில பிரபுபா சொல்றார், போலீஸ்காரன் உடைய போட்டா மட்டும் போலீஸ்காரன் ஆயிட முடியாது. ஆனா போலீஸ்காரனுக்கு போலீஸ்காரன் கூட அவசியம். போலீஸ்காரன் மஃப்டியில வந்தான்னா அவனை யாரும் சீண்ட மாட்டாங்க. போலீஸ்காரன் போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தான்னா போலீஸ் போலீஸ் ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி பக்தர்களுக்கு சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம், வெளி உடைகளை எடுத்துக்கொள்றோம். ஆனா உண்மையா துறவு அப்படிங்கிறது என்ன? அநாசக்தஸ்ய விஷயான் தார்கம் உபயுஞ்சதக. எதெல்லாம் புலனின்பத்திற்கான விஷயங்களோ அது எல்லாவற்றையும் திறந்துட்டு நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே, கிருஷ்ணரோட சம்பந்தமுடைய விஷயத்துல அவற்றை ஈடுபடுத்தணும். அது என்ன சொல்றாங்கன்னா யுக்த வைராகியன்னு சொல்றாங்க. யுக்த வைராகியன முறையான துறவு. முறையான துறவு அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய தொண்டுல உபயோகப்படுத்துறது. அதைத்தான் யுதிஷ்டிர மகாராஜ் செஞ்சுட்டு வந்தார். கிருஷ்ணருடைய தொண்டுல ராஜ்யம் மொத்தத்தையும் உபயோகித்து வந்தார். அதே மாதிரி கிருஷ்ணருடைய தொண்டுல அவரு துறவரத்தையும் உபயோகிக்கிறார். வர்ணாசிரம தர்மத்தின்படி மக்களுக்கு உதாரணம் அமைக்கிறதுக்காக. எல்லாமே கிருஷ்ணருடைய தொண்டின்படி செயல்படுத்தப்படலாம். எது எந்த தருணத்துல செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்தனுடைய புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் யுதிஷ்டிர மகாராஜர் ராஜ்யத்துல இருந்த போதும் அவர் யுக்த வைராக்கியத்துல தான் இருந்தார். அவர் வானப்பிரஸ்தம் எடுக்கும் போதும் அதுவும் யுக்த வைராக்கியம் தான். ஏன்னா அதன் மூலமா அவர் மக்களுக்கு ஒரு உதாரணம் அமைச்சு காட்டுறார். எல்லாரும் 50 வயதானது அப்படின்னா நீங்க வெளியே போகணும் அப்படிங்கிறது. அதனால எல்லா தருணங்கள்லையும் ஒரு பக்தன் எந்த அறத்தில் இருந்தாலும், துறவரத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும், அநாசக்தஸ்ய விஷயான் புலனின்ப விஷயங்கள் மேல பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா புலனின்ப விஷயங்கள்னாலே பற்றுதல் இயற்கையா வரக்கூடியதுதான். அதே நேரத்தில் பக்தர்கள் கிருஷ்ணர் மீதான பற்றுதல்களை வளர்க்கும் போது இந்த பற்றுதல்ல இருந்து விடுபட முடியும். பற்றுதலை விடுறதுனால பெருமை கொள்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதான் சொல்லியிருந்தேன், எத்தனையோ பேர் எவ்வளவோ மாயாவாதிகள் இல்லை எவ்வளவோ கர்மிகள் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் நாட்டுக்காக தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம வாழ்க்கையை ஓட்டின்னு இருப்பாங்க. ரைட்? சில பேர் ஏதோ சில பௌதிக காரியங்களுக்காக, சில பேர் இன்னைக்கு நவீன காலத்துல பாத்தீங்கன்னா வேலை 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 வேலைன்ட்டு வாழ்க்கையில கல்யாணம் கூட பண்ணாம ஒண்ணும் பண்ணாம வேலையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படி கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பாக்குறோம் நம்ம. சில பேர் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பான், வயசாயிருக்கும் 35-40 ஆயிருக்கும், ஐயோ முடிஞ்சு போச்சுரா வாழ்க்கை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பான், ஒன்றும் ஆயிருக்காது, யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன்டான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நான் இப்படியே வாழ்றேங்க, நான் அப்படியே வாழ்ந்துட்டேங்க அப்படின்னு பெருமையா சொல்லுவான். எங்க சொந்தக்காரன் நான் வாழ்க்கையில பார்த்துருக்கேன் தனிப்பட்ட ரீதி. ஸோ அந்த மாதிரிலாம் வாழ்றது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் துறவுல இருக்கிறாங்க. ஆனா அவங்க துறவுன்னு சொல்ல முடியாததெல்லாம். ஏன்னா அவங்களுடைய நிலை கிருஷ்ண பக்தியில இல்லை. அதனால கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமா இருக்கிறப்ப வர்ணாசிரம விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்றோம். ஏன்னா நம்மளுடைய தாத்பரியமே அனுகூல்யச சங்கல்பா பிரதிகூல்யன வர்ஜனம். அதன்படி யுதிஷ்டிர மகாராஜ் நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குறார். அவருடைய ஆட்சியிலையும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. என்னுடைய ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, அதனால நானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அரியணையை பிடிச்சுட்டே இருக்கலாம்.
நான் பார்க்குறோம் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கடைசி மூச்சு வரைக்கும் அரியணையில தான் இருக்கிறாங்க. அரியணையை விட்டு நகர்றதே கிடையாது. எல்லா நிலையும் பார்க்குறோம். இந்தியா முழுக்க பார்க்குறோம், உலகம் முழுக்க பார்க்குறோம். எல்லா அரசியல்வாதிகளும் பார்க்கணும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அரியணையில் இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? நாட்டுக்காக நான் உயிர் இறுதி மூச்சு வரைக்கும் வேலை செய்யறேம்மா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்திரியர்கள் வேத பாரம்பரியத்தில் கேவலமானவர்களாக கருதப்படுவார்கள். கடைசி வரைக்கும் அரியணையில் இருக்கு, கடைசி வரைக்கும் அரசியலை விட்டு விலகாம இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் அமைக்கணுங்கிறதுக்காக மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடையதா இருந்தாலும், தான் எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்தாலும், தன்னுடைய தற்போதைய நிலை எவ்வளவு வசதியுடையதாக இருந்தாலும் சரி, அந்த நிலையை விட்டு துறந்து வானப்பிரஸ்தம் மேற்கொள்றார் இங்க யுதிஷ்டிர மகாராஜ். அதை பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் பாடம் கற்றுக்கொள்ளலாம். அவருடைய சூழ்நிலை அவருக்கு மட்டும் நல்லதாக அமையல, மற்றவர்களுக்கும் நல்லதாகத்தான் இருந்தது. எல்லாருக்குமே ஒரு நல்லதுதான் அவர் ராஜாவா இருக்கிறது அப்படிங்கிறது. யுதிஷ்டிர மகாராஜரை போல ஒரு ராஜா கிடைக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அவரை போல ஒரு ராஜா கிடைச்சிருக்கிறது நல்லது, பரத மகாராஜரை போல ஒரு ராஜா கிடைச்சிருக்கிறது நல்லது. ஆனா அவங்க மற்றவர்கள் தன்னுடைய நன்மை, மற்றவர்களின் நன்மை எல்லாவற்றையும் பார்த்தும் கூட மிகப்பெரிய ஒரு உதாரணம் அமைக்கணும், மற்றவர்களுடைய இறுதி நன்மைக்கும் வழிவகுக்கணும் அப்படிங்கிறதையும் செயல்படுத்துறாங்க தங்களுடைய வாழ்க்கையில. இதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தியில வர்ணாசிரமங்கள்லாம் அவசியமா? துறவு, சந்நியாசம், பக்தர்கள் எந்த நிலையிலுமே பக்தி செய்யலாம். பக்தர்களுக்கு வர்ணாசிரமம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நிச்சயமா ஒருத்தன் வைஷ்ணவன் அப்படின்னா அவன் வர்ணாசிரம நிலையை தாண்டியவன். வைஷ்ணவன் அப்படிங்கிறவனுடைய தன்மையானது வர்ணாசிரமத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. வைஷ்ணவனை வர்ணாசிரமத்துக்குள்ளார கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு அபராதம். வைஷ்ணவனுடைய நிலை ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா நம்ம வைஷ்ணவனாங்கிறதுல தான் வருது. நம்ம அத்தகைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களாக இருக்கிறோமா? கிருஷ்ணர் கீதையில 12வது அத்தியாயத்துல சொல்றார், எத்தகைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அந்த தகுதிகள்லாம் நம்ம கிட்ட இருக்கா? சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான் 16 மாலை ஜபம் பண்ணிட்டு திலக் போட்டு கண்டி மாலை போட்டு சிக்கா வச்சுட்டா மட்டும் நம்ம வைஷ்ணவர் ஆயிடுறது கிடையாது. வைஷ்ணவன் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஸ்தானம் கிடையாது. பரிபூர்ண வைஷ்ணவன், அந்த வைஷ்ணவ நிலை அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அதனாலதான் வைஷ்ணவ சித்தாந்தத்துல கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யன வர்ஜனம். கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமா இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளப்பா, கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமா இருந்ததுன்னா விட்டுடு. உன்னுடைய வர்ணாசிரம கடமைகள், பொதுவா வர்ணாசிரம தர்மமானது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானது. ஏன்னா அதுவும் கிருஷ்ணர் தான் கொடுத்திருக்கிறார். அதனால அந்த விஷயங்களை ஒரு பக்தன் ஏற்றுக்கொள்றான். அதே நேரத்தில் வர்ணாசிரமத்துல சில விஷயங்கள் அவனுடைய பக்திக்கு பாதகமானதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை அவன் ஏற்றுக்கொள்றது இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அதுவும் வர்ணாசிரமத்திலையும் பல நிலைகள் இருக்கு. ஒரு நிலையின் பிரகாரம் சொல்றாங்க ஒரு பக்தன் கிட்ட, வர்ணாசிரம தர்ம ஒரு இது சொல்றாங்க, நீ போய் சிவபெருமானுக்கு பிரதோஷம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணுங்கிறாங்க. வர்ணாசிரம கடமையில ஒன்னா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு பக்தனை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானது அல்ல, பிரதிகூலமானது.
அது மாதிரி எது அனுகூலமானது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவா வர்ணாசிரம தர்மமானது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்கும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், உயர்ந்த வைஷ்ணவர்கள் எல்லாருமே அந்த தர்மத்தின் படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தர்மத்தை விலக்கி அவங்க வாழல, தர்மத்தின் படி தான் வாழ்ந்திருக்காங்க. வைஷ்ணவனுக்கு அவசியம் இல்லை, நம்ம வைஷ்ணவாங்கிறது தான் முக்கியம். வனம் விரஜேத் அப்படின்னு சொல்றது பக்தர்களுக்கு பிராக்டிக்கலா என்ன? ஓகே, ரெண்டும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். டிஸ்டன்ட் ரிலேஷன். முதல் கேள்வி, வனம் விரஜேத் அப்படிங்கறது இன்னைக்கு நடைமுறையில எப்படி செயல்படுத்துறது? வித்தியாசப்படலாம். ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய வழிகாட்டுதல் பார்த்தோம்னா, அவருடைய நேரடி வழிகாட்டுதல், சொந்த வாழ்க்கையில் அவர் நமக்கு வழிகாட்டின முறை பார்த்தோம்னா, பிருந்தாவனத்துக்கு போனார். பிருந்தாவனத்துல போய் ஒரு கோயில்ல இருந்தார். ஸோ அது மாதிரி நடைமுறையில் பக்தர்கள் வானப்பிரஸ்தமாக இருக்கிறவங்க ஒரு கோயிலில் போய் இருக்கலாம். பிரபுபாதருடைய உதாரணத்தை பின்பற்றலாம். சம்பந்தம் இல்லாதோ சம்பந்தம் உடையதோ, அந்த சம்பந்தமான தூரத்தில் இருக்கிறது சிறந்தது. மனைவி மக்கள் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வசிக்கிறாங்க, தன்னுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது வானப்பிரஸ்தா கடினமான. அடுத்த கேள்வி, அனுகூலம் இல்லாத கணவன்மார்களை பெற்றிருக்கக்கூடிய மனைவியர்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் அனுகூலம் இல்லாம இருக்கு, பிரதிகூலமா இருக்கு, விட்டுட்டு வர்றதா? பொதுவா கூடாது. சில விஷயங்கள் நம்மளுடைய சூழ்நிலையின்படி நமக்கு நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா கிருஷ்ண பக்தியானது சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைத்துக் அப்பிரதிகதா ஏ ஆத்மசு பிரசிததி. இது அஹைத்துக் அப்பிரதிகதா, எதனாலையும் தடுக்கப்பட முடியாத ஒன்று. அதனால சூழ்நிலைகள் சில நேரத்தில் சாதகமானது பாதகமானதுன்னு சொன்னா கூட அது எல்லாமே நம்மளுடைய மன வலிமையில அதுலதான் அமைந்திருக்கு. அதனால சில நேரத்தில் ரேர் கேசஸ் அத்தகைய விஷயங்கள் மேற்கொள்ளப்படலாம். ஆனா பொதுவா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, குறிப்பா கலியுகத்துல மற்றவங்களும் அவங்க தர்மத்தை கடைபிடிக்கணும், நான் என் தர்மத்தை கடைபிடிக்க மாட்டேன். பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரியா இருந்தேன்னா நான் என்ன நினைப்பேன், கிரகஸ்தர்கள்லாம் அவங்க தர்மத்தை கடைபிடிச்சு டொனேஷன் கொடுக்கணும். நான் கிரகஸ்தனா இருந்தேன்னா நான் என்ன நினைப்பேன்னா, பிரம்மச்சாரிலாம் அவங்க தர்மத்தை கடைபிடிச்சு பிக்ஷை எடுக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு என்ன தர்மம் இருக்கோ, என்ன சொல்லியிருக்கோ அதை பின்பற்றணும். பிரம்மச்சாரியோ ஒரு சன்னியாசியோ அவங்க தர்மத்தை கடைபிடிக்கல அப்படின்னா அது எப்படி அவமானத்திற்குரிய விஷயமோ அதே மாதிரி ஸ்திரீயும் தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கலன்னா அது அவமானத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு பிரம்மச்சாரி இருக்கார், அந்த பிரம்மச்சாரியோட அடிப்படை தர்மம் எதிர்ப்பாளினரிலிருந்து விலகி இருக்கிறது. அடிப்படை தர்மம்
பல விஷயங்கள் இருக்கு. ஆனா பிரம்மச்சாரினா எதிர்பாலினேட்டர் இருந்து விலகி இருக்கு. அதே ஒரு பிரம்மச்சாரி எல்லா பெண்கள்ட்ட எல்லாம் போய் சகஜமா பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பிரம்மச்சாரி கிடையாது. அதே மாதிரிதான் ஸ்திரீயும். ஸ்திரீக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. ஸ்திரீ தர்மத்தை ஸ்திரீ கடைபிடிக்கலன்னா ஸ்திரீ தன்னுடைய லட்சணத்தை இழக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பக்தர்களா இருக்கிறாங்க அப்படின்னா உட்கார வச்சு கும்பிடலாம். பெரும்பாலும் அந்த மாதிரி கிடையாது. அவ்வளோ பெரிய பக்தர்கள்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லை. குந்தி தேவியே அவங்களுடைய தர்மத்தை பின்பற்றுறாங்க, திரௌபதியே பின்பற்றுறாங்க. திரௌபதி நினைச்சிருக்கலாமே, அடப்பையா உங்கூட வந்தா நான் காட்டில் வசிக்கணும், நான் போய் எங்க அப்பா வீட்டுக்கு போனேன், போயிருக்கலாம். ரைட்? ஆக்சுவலி பாண்டவர்கள் தான் வனவாசம் இருக்க அது பார்க்கணும். மகாபாரத ஞாபகம் இல்ல, திரௌபதி சேர்த்து சொன்னாங்களா? இல்ல, பாண்டவர்களுக்கு தான் வனவாசம். அதுதான் அது சூதுல முதல்ல வைக்கும் போதுதான் திரௌபதியும் சேர்த்தா பிரிச்சாங்கிறது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். எப்படி பார்த்தாலும் ஓகே, ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. சீத்தை கிட்ட ராமரே சொல்லுவார், நீ போய் உங்க அப்பா வீட்டுல இரு வசதியா. சீதைக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது, காட்டு பக்கம் போயெல்லாம். ஸ்திரீ தர்மம். திரௌபதி ஸ்திரீ தர்மம் இல்லைன்னா திரௌபதி ஏன் அங்க போகணும்? அவசியமே இல்லை. எல்லாமே குந்தி பார்க்கணும், ஸ்திரீ தர்மம். குந்திக்கு என்ன அவசியம்? ஸ்திரீ தர்மம். எல்லாரும் ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் மிகச்சிறந்த பக்தைகள் நம்ம பாக்குறோமோ, ஒரு பக்தையை காட்டுங்க ஸ்திரீ தர்மத்தை துறந்து போனோம். அப்கோர்ஸ் கோபியர்கள் இருக்காங்க, கிருஷ்ணர் சாட்சாத் நேரடியா இருக்கிறப்ப அது கதை வேற. பொதுவா ஸ்திரீ தர்மத்தை யாருமே அவங்களுடைய தர்மத்தை மீறுற மாதிரி நமக்கு தெரியல. கிருஷ்ணர் சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு சொல்லும் போது அந்த தர்மத்தின் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் அல்லது அதனால நமக்கு வரக்கூடிய ஒரு வகையான பந்தம், அதெல்லாம் நம்ம துறக்கணும் ஒழிய வெளிப்படையா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் வெட்டணும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த தர்மமானது பல விஷயங்கள்ல மேலோட்டம் பார்க்கறதுக்கு அந்த தருணத்துக்கு இது அனுகூலமானது இது பிரதிகூலமானதுன்னு தோன்றலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா சில விஷயங்களை முடிவு செய்யணும். श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.